தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் திரைப்படத்துடைய வெளியீடு தள்ளி போய் கொண்டே இருப்பதால அதனுடைய வியாபார ரீதியான பாதிப்புகளுமே தற்போது வெளியாக ஆரம்பிச்சிருக்கு. ஜனநாயகன் படத்துடைய டிஜிட்டல் உரிமையை மிகப்பெரிய தொகைக்கு அமேசான் பிரைம் நிறுவனம் வாங்கினாங்க. பொதுவா ஒரு திரைப்படத்தை திரையரங்குகள்ல வெளியான குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு ஓடிடில ரிலீஸ் பண்ண வேண்டும் அப்படின்றதுதான் இந்த நிறுவனத்துடைய ஒப்பந்தமே. தற்போது நீதிமன்ற வழக்கு காரணமாக படத்துடைய ரிலீஸ் செய்தி குழப்பத்துல இருக்கு. தங்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு அமேசான் தரப்புல இருந்து சொல்றாங்க. இதனுடைய காரணமாக ஒப்பந்தத்தின்படி படம் சரியான நேரத்துல வழங்கப்படாத சூழல்ல நஷ்டஈடு கேட்டு சட்ட நடவடிக்கை எடுக்க போவதாக அந்த நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்களா. இந்த தகவலை படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன் தரப்பு வழக்கறிஞரே நீதிமன்றத்துல வாதத்தின் போது சுட்டி காட்டியுமே பேசியிருக்காரு. ஆகையால படம் ரிலீஸ் ஆக வேண்டிய கட்டாயத்திலுமே இருந்துட்டு இருக்கு. படத்துல கிட்டத்தட்ட 70 கட் பண்ணிருக்காங்களா. சோ அத்தனை கட் பண்ண பிறகுமே இந்த திரைப்படத்திற்கு UBS சான்றிதழ் கொடுக்க மறுப்பது ஏன் அப்படின்னு தொடர்ந்து ரசிகர்களும் பல பிரபலங்களுமே இந்த திரைப்படத்திற்காக குரல் கொடுத்துட்டும் இருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த கேஸ் இன்று மீண்டுமே நீதிமன்றத்திற்கு வர இருக்கு. சோ கண்டிப்பாக இன்று ரிலீஸ் செய்தி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் அப்படின்றது உறுதியுமே செய்யப்பட்டிருக்கு. சோ அப்படி உறுதியானால் இந்த திரைப்படம் எந்த தேதியில ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருந்த வேளையில வர 26ஆம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. சோ கண்டிப்பா ஒரு சூப்பரான ப்ரோமோவுடன் இந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு ரசிகர்கள் ஆவலுடனும் ஏக்கத்துடனுமே காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.